ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி வந்து ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். இது 10th இருக்கிற சங்க இலக்கியத்தில் வரும். ஸோ இப்படிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இப்படி கொடுத்துட்ருக்கும் போது நம்ம படிக்கிறதுக்கு டக்குன்னு வந்து நம்ம திருப்பி திருப்பி பேஜஸ் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளானது என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிக்கி நோட்ஸ். இப்போ இந்த இடத்துலலாம் பிக்சர் ஒட்டியிருக்காங்களா, பிக்சர் இருக்குது. நமக்கு இந்த பிக்சர்லாம் தேவையில்லாதது. ஓகேங்களா. இதெல்லாம் தேவையில்லாதனால இங்கே நான் ஒட்டியிருக்கேன். இங்கே வருங்க, பிறர் நோய் தம் நோய் போல இப்படிங்கிறது நீங்கள் படிச்சுட்டு அது யாருனுங்கிறத டக்குன்னு படிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து இந்த லைனில் கொடுத்துருக்கும் போது நமக்கு ஞாபகம் எனக்கு வந்து பர்சனலாக வந்து அந்த மாதிரி வராதுங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஈஸி ஏன்னா இந்த லெசனில் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் இதில் கேதர் ஆகிருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த பேராவை படிக்கும்போது டக்குன்னு வந்து நமக்கு ஏறாது. ஸோ அந்த ரீசனால் நான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்தமாரி நோட்ஸ், ஸ்டிக்கி நோட்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ செல்வத்து பையனை ஈதல்னா புறநானூறு யார் சொன்னார்னா மதுரை கணக்கனாயர்